வணக்கம். நெருப்பு தமிழர். கேன்சர் ஜோசியர் கவுண்டம்பாளையத்தில் நின்னாங்க. யார்? மாடல் அழகி அப்படின்னு சொல்கிறவங்க. இந்த மாடல் அழகியெல்லாம் இன்றைக்கி இணையதளங்களில் போய் பாருங்கள். தெரியாதனமாக ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் சும்மா அப்படியே ஸ்வைப் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது அல்ட்ரா வேணுமா, டீலக்ஸ் வேணுமா, சூப்பர் டீலக்ஸ் வேணுமா அப்படிங்கிறானுங்க. என்னடா இது, பொம்பளைங்கெல்லாம் அல்ட்ரா வேணுமா, டீலக்ஸ் வேணுமா, சூப்பர் டீலக்ஸ் வேணுமா, என்னங்கடா நடக்குது இந்த நாட்டில் அப்படின்னு போய் பார்த்தா, அதுக்கப்புறம் ஒரு பையனுக்கு கூப்பிட்டு கேட்டேன், என்னையா அல்ட்ரா சூப்பரு டீலக்ஸுங்கிறாங்க, என்னையா மேட்ருன்னா, தலைவரே உங்களுக்கு தெரியாதா? யோ தெரியாது சொல்லியாங்கிறேன். தலைவரே அல்ட்ராவில் போனீங்கன்னா அதுக்கு ஒரு சீனு, சூப்பர் டீலக்ஸில் போனால் அதுக்கு ஒரு சீனு, இதுக்கெல்லாம் சீனு நீங்கள் காசு கட்டினீங்கன்னா போதுங்கிறான். அடா பாதிகளா, இதுக்கு பேர் தானே அது அப்படின்னு. அந்த மாதிரி கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய நம்ம அந்த மாடலிங் அந்த அம்மா, இந்த கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அம்மா வேட்பாளர், அது அம்மா நீங்கள் ஜோசியம் பாருங்கள், ஆன்லைன் ஜோசியம் பாருங்கள், உங்களுக்கு கேன்சர் இருக்கா உடனே சரியாயிரும், புற்றுநோய் கட்டிகள் கரைவதற்கு நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், நீங்கள் ஒரு ஜோசியத்தை மட்டும் பாருங்கள் எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு சொன்ன அந்த அம்மா 40,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சிருக்குதுங்க கவுண்டம்பாளையத்தில். ஓ ஐயோ டேய், இந்த தற்கொலை பயலுங்கிறதுக்கு ஆன்லைனில் ஜோசியம் பாருங்கள், கேன்சர் கட்டி எல்லாம் கரைஞ்சி போயிடும், மாடல் அழகி, இணையத்தின் அழகி, இந்த இணையத்தின் அழகி 40,000 ஓட்டு லீடிங்கில் அடித்து தூக்கி இருக்குதுன்னா, அப்போ என்னமோ நாராயணா அப்படிங்கிறதுக்கு இதை விட உதாரணம் வேணுமா? இதுதான் தற்கொலை பயலுக அப்படின்னு சொல்ல வேண்டிய சரியான ஒரு உதாரணம்.